நான் அடுத்து ஒரு படம் எடுக்க போறேன், ஸோ அதுக்கு வந்து நீங்க நடிக்க வரீங்களா? இந்த சின்ன திரை ஆர்டிஸ்ட் கிட்ட இவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போயிட்டு பேசியிருக்கான். ஹாய் மேம், உங்களை இந்த சீரியலை பார்த்துருக்கேன், நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க வந்து அம்மன் ரோலுக்கு வந்து நான் ஆட்கள் தேடிக்கிட்டு இருக்கேன், உங்களை பார்க்கும்போது உங்களை போடலாம்னு தோணுச்சு அம்மன் கேரக்டருக்கு. எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற அந்த லக்ஸ் ரெசிடென்சிக்கு அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. கரெக்டா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு அந்த அம்மா போயிட்டாங்க. உங்க உடம்புல எதனா தழும்பு இருக்குதா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கொஞ்சம் காட்ட முடியுமா? ஏன்னா தழும்பு இருந்தா கேஸ்டிங் பண்ண முடியாது. அது வரைக்கும் ரிக்வெஸ்டா கேட்டுட்டு இருந்த 3 பேருமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கதறி ஓடிக்கிட்டு இருக்கு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. என்னென்ன படம் டைரக்ட் பண்ண காட்டுறதுக்கு அந்த படம் சார், இந்த படம் தான் சொல்லிட்டு ஏதோ வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுறான். இந்த செய்தியை பார்க்குற இளம் பெண்கள், குறிப்பா சீரியல்ல மூவில எதனா ஒரு கேரக்டர் நம்ம கிடைச்சிடாதா, நம்ம வந்து அது மூலமா பெரிய ஆள் ஆயிர மாட்டோமா, படத்துல நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான பட வாய்ப்புகளுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த இளம் பெண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதா இருங்க. ஏன்னா உங்களுடைய தேவைகள், உங்களோட ஆசைகளை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய போலியான டைரக்டர்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் மூலமா உங்களை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு பட வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டோ ஷூட்டுக்கு அந்த ரூமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவழைச்சு அங்க 2-3 பொண்ணுகளை வச்சு உங்களை வந்து எல்லாத்தையும் கலட்டி காட்ட சொல்லி அப்படி போட்டோ எடுத்து உங்களை வந்து வேற மாதிரியான முறையில சீரழிச்சு எப்படிலாம் உங்ககிட்ட காசு பிடுங்கணும் அப்படிலாம் வாங்கிட்டு உங்களை கழட்டி விட்டு இவங்க எஸ்கேப் ஆகி அடுத்த பொண்ணை தேடி போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய போலியான டைரக்டர் சுத்திக்கிட்டு இருக்காங்க வடபழனியில. என்ன பாலபுரம் சொல்றீங்க, இப்படி இல்லாம நடக்கும், இப்படி இல்லாம நிறைய பெண்களை ஏமாத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சோ வடபழனியை சுத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட போலி டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் கிட்ட தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடிஷன் அப்படின்ற பேர்ல ஒரு பொண்ணு போயிட்டு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க கிட்ட தப்பிக்க போராடி கதை உடைச்சிட்டு வெளியே வந்து ஹோட்டல் முழுக்க கத்திக்கிட்டே காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்திக்கிட்டே வெளியில ஓடி வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டீம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த டீம் யாரு, இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்படி அவங்க அந்த பொண்ணு அப்ரோச் பண்ணாங்க, அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, இந்த மாதிரியான போலி டைரக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த சீரியல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். நான் நிக்கிறேன் இந்த வடபழனி, சாலிகிராமம், கோடம்பாக்கம், இந்த 3 ஏரியாவை பத்தி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 3 ஏரியாலுமே பாத்தீங்கன்னா படத்துல நடிக்கணும், சீரியல்ல நடிக்கணும், அதுல வந்து டைரக்ஷன்ல போகணும், ஒளிப்பதிவாளரா போகணும், எழுத்தாளரா போகணும் சொல்லிட்டு நிறைய ஃபீல்டுல இந்த சினிமா சார்ந்த துறைகளை ட்ரை பண்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் இந்த சரௌண்டிங் சுத்தி தான் ஸ்டே பண்றாங்க. ஏன்னா இந்த வடபழனி, இந்த கோடம்பாக்கம் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ, பிரசாத் லேப், இங்க இருந்தா சினிமான்றதே ஆரம்பிச்சு தமிழ் சினிமா, சரிங்களா? சோ இங்க இருந்தா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 180 பேர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா ட்ரை பண்றது, கஷ்டப்படுறது, அலையிறது, டைரக்டரை பாக்குறது இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுல 20% பேர் பக்கா ஃப்ராட் தனம் பண்றவங்க, பொறுக்கி பயலுக, ஸ்கேம் பண்றவங்க, முள்ள மாதிரி பயலுக. மக்களை இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சென்னை பெருங்குடியை சேர்ந்த நீங்க போட்டோல பாக்குற இந்த டுபாக்குரு மண்டையன் டைரக்டர், இவனோட பேர் வந்து நந்திராமன். ஸோ இவன் வந்து ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சொல்லிட்டு திரிறவன். இவன் எப்படி எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்றான் அப்படின்னா, இந்த பிரசாத் லேப் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்குமே டெய்லி ஆடியோ லான்ச், படத்தோட பூஜை அதுன்னு சொல்லிட்டு ஆட்கள் வருவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கூட்டமே உள்ள நுழைஞ்சு செலிபிரிட்டி கூட ஒரு போட்டோனே அப்படி சொல்லிட்டு பக்கத்துல போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை இந்த சீரியல்ல எதனா ஒரு கேரக்டர் கிடைக்காதா, ஒரு அண்ணி கேரக்டர், தங்கச்சி கேரக்டர், வேலைக்காரமா கேரக்டர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல சீரியல் நடிக்கணும் அப்படி சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஆட்கள் வந்து சோசியல் மீடியால அவங்க போட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இவன் போயிட்டு மெசேஜ் பண்ணுவான், வணக்கம்மா, நான் இந்த மாதிரி டைரக்டர் நந்திராமன் பேசுறேன், நான் நிறைய படங்களுக்கு அசிஸ்டண்டா அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் அடுத்து ஒரு படம் எடுக்க போறேன், ஸோ அதுக்கு வந்து நீங்க நடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்ரோச் பண்ணுவான். அவங்க வந்து ஒரு ஆதாரம் கேட்பாங்கல்ல, அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் ஏற்கனவே கூட்டமாக போய் நின்று ஒரு போட்டோ எடுப்பான் பாத்தீங்களா எல்லா செலிபிரிட்டி கூட, அதை இந்தாங்க பாருங்க இந்த ஹீரோஸ் கூட எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்துல நான் வந்து அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன், நானே அடுத்து ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஒரு உருட்டி தான் சொசைட்டில சீரியலுக்கு ட்ரை பண்ற நிறைய வீட்டு பெண்கள், லேடிஸை வந்து இவன் வந்து அப்ரோச் பண்றா, ஏமாத்த பாப்பான். சோ இப்படி இருக்கும் போதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டுபாக்குரு டைரக்டர் வந்து விஜய் டிவில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபலமான சீரியலை நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், கிரௌட் ஆர்டிஸ்டா வருவாங்க, சின்ன சின்ன ரோல் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு நீங்க போட்டோவை பாக்குற இந்த சின்ன திரை ஆர்டிஸ்ட் கிட்ட இவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போயிட்டு பேசியிருக்கான். ஹாய் மேம், உங்களை இந்த சீரியலை பார்த்துருக்கேன், நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க வந்து ஜஸ்ட் ஆர்டிஸ்டா குட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க, என் பேர் வந்து நந்திராமன், நான் ஒரு பெரிய டைரக்டர், நான் அடுத்து வந்து ஒரு அம்மன் படம் பண்ண போறேன், ஒரு பக்தி சார்ந்த ஒரு படம் பண்ண போறேன், அதுல வந்து ஒரு அம்மன் ரோலுக்கு வந்து நான் ஆட்கள் தேடிக்கிட்டு இருக்கேன், உங்களை பார்க்கும்போது உங்களை போடலாம்னு தோணுச்சு அம்மன் கேரக்டருக்கு,
நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு போட்டோ ஷூட் பண்ண முடியுமா? நான் வந்து வடபழனியில காவேரி ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய லக்ஸ் ரெசிடென்சில வந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்துறேன், நீங்க வாங்க, போட்டோ ஷூட்டுக்கு நீங்க கரெக்டா இருந்தீங்க, உங்களை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க பெரிய இடத்துக்கு போயிருவீங்க, அடுத்தடுத்து பிக் பாஸ் அதுன்னு போயிட்டு நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க, உங்களை பெரிய ஆளா வளர்த்து விட வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழ மாதிரி இந்த ஃப்ராடு மண்டைய பேசியிருக்கான். ஸோ அந்த டுபாக்கூர் டைரக்டரோட பேச்சை கேட்டு இந்த பிரபல சீரியல் ஆர்டிஸ்டும் ஓகே நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிடலாம், போட்டோ ஷூட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனியில் இருக்கக்கூடிய இந்த காவேரி தெருவில் எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற அந்த லக்ஸ் ரெசிடென்சிக்கு அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. கரெக்டா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு அந்த அம்மா போயிட்டாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நீங்க போட்டோல பாக்குற இந்த நந்திராமன் மட்டும் இல்லாம அவன் கூட இந்த 2 பெண்களும் இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த 2 முகர கட்டைகளுமே எதுனா ஒரு விதத்துல இவங்க வந்து கேஸ்டிங் எடுக்கிற ஆட்கள் மாதிரி தெரியுதா? தெரியல இல்ல. ஆனா இவங்களையும் நம்பி அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி ரூம்குள்ள போனோடனே கதவெல்லாம் பூட்டிட்டு இந்த நந்திராமன் உட்காந்துட்டு ஓகே நீங்க 2 பேரும் அவங்கள போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் இப்படி போஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க போட்டோல பாக்குற இந்த நந்திராமனோட இந்த 2 அசிஸ்டன்ட் கூட இருக்கிற அல்லக்கைங்க, இந்த 2 அம்மாக்களுக்கும் கேமரா கூட இல்லை, இத்தனைக்கும் செல்போன்ல வச்சு படம் முடிச்சிருக்காங்க. இப்படி நில்லுங்க அப்படி சொல்லிட்டு படம் முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு டுபாக்கூர் குரூப்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம அந்த சீரியல் ஆர்டிஸ்டும் சரி ஏதோ ஒரு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை போஸ்ட் அப்படி எல்லா விதமாவும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த நந்திராமன் இந்த மண்டையனோட உண்மையான சுயரூபமே வெளியில வந்திருக்கு. அந்த டுபாக்கூர் டைரக்டரும் அவன் கூட இருந்த அந்த 2 ஆன்டிங்களும் 3 பேருமே சேர்ந்து அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களை நாங்க எதுக்காக கேஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த அம்மன் படத்துக்கு அம்மன் கேரக்டர் தான், ஸோ அதுக்கு உடம்புல நிறைய நகையெல்லாம் போடுற மாதிரி இருக்கும், உங்க உடம்புல எதுனா தழும்பு இருக்குதா, இஃப் இட் டோன்ட் மைண்ட் நீங்க கொஞ்சம் காட்ட முடியுமா, ஏன்னா தழும்பு இருந்தா கேஸ்டிங் பண்ண முடியாது, ஸோ அதனால கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கழட்டுங்களேன் அப்பதான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் தழும்புலாம் இல்ல சார், நம்புங்க அதெல்லாம் இல்ல, நீங்க போட்டோஸ்லாம் எடுக்கணும் அவசியம் இல்ல, காட்டணும் அவசியம் இல்ல, நீங்க நார்மலா போட்டோ ஷூட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ரிக்வஸ்டா கேட்டுட்டு இருந்த 3 பேருமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நீங்க கண்டிப்பா கழட்டி தான் ஆகணும், போட்டோ ஷூட் பண்ணி தான் ஆகணும், என்ன விளையாடுறீங்களா, நீங்க சீரியல் ஆர்டிஸ்ட் தானே, உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் இப்படி நீங்க போட்டோஸ் கழட்டி அப்படியே காட்டினாதான் அதை எடுத்து உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும், ப்ரொடியூசர் எல்லாம் கூப்பிடுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம், நீங்க பெரிய கோடீஸ்வரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆக அந்த வாய்ப்பு கேட்டு வந்த சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி நீ கலட்டே ஆகணும், நாங்க போட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க. சோ அந்த ஹோட்டல் வாசல்ல இருந்து இறங்கி அந்த அம்மா கதறி ஓடிக்கிட்டு இருக்கு, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த தெரு முக்குல வந்து 100க்கு கால் பண்ணி போலீஸ்காரங்க இன்ஃபார்ம் பண்றாங்க, சார் இந்த மாதிரி போட்டோ ஷூட்னு சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி லக்ஸ் ஹோட்டல்ல என்னை வந்து ஒரு டைரக்டர் வந்து ரூம்ல அடைச்சு துணியை ஊரு நான் போட்டோ ஷூட் எடுக்க சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாங்க சார், டுபாக்கூர் குரூப் கொஞ்சம் உடனே வாங்க என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு 100க்கு போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு டீம் வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் போயிட்டு செகண்ட் ஃப்ளோர்ல அந்த ரூமை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா இந்த டுபாக்கூர் டைரக்டரும் இந்த 2 ஆன்டிகளும் உள்ள இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்க ஏதோ காஸ்டிங் குரூ அப்படின்ற பேர்ல பொம்பளை எல்லாம் வர வச்சு ஏதோ போட்டோலாம் எடுக்கிறீங்களாமே, துணியை கழட்ட சொல்றீங்களாமே அப்படி கேட்டதுக்கு, சார் அப்படிலாம் நாங்க கேட்கவே இல்லை சார், அந்த அம்மா ஏதோ பொய் சொல்றாங்க சார், நாங்க நியாயமான ஒரு டைரக்டர் சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க, நீ என்னென்ன படத்துல ஒர்க் பண்ண, என்னென்ன படம் டைரக்ட் பண்ண காட்டதுக்கு அந்த படம் சார் இந்த படம் தான் சொல்லிட்டு ஏதோ வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுறான். அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அவன் ஒரு டுபாக்கூர் டைரக்டர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வடபழனி சாலிகிராமம் இந்த ஏரியாவை சுத்தி சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்களே, படத்துக்கு நடிப்பாங்களே, அந்த மாதிரி ஆட்களை நான் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கான். ஸோ இந்த ஹோட்டல்ல இருந்து அரெஸ்ட் பண்ண அந்த 3 பேரையுமே விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில தெரிய வந்திருக்கு. இந்த பொண்ணை மட்டும் அவங்க இந்த மாதிரி அவுத்து போட்டு போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கலாம், இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட பெண்களை அவங்க ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய பெண்களை வந்து அவங்க வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ரொடியூசருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் தள்ளி விட்டுருக்காங்களா. இந்த பயங்கரமான உண்மைகள்லாம் அவங்க விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. இந்த குரூப் மட்டும் இல்லைங்க, இந்த வடபழனியை சுத்தி இந்த மாதிரி போலி டைரக்டர், போலி காஸ்டிங் க்ரூ, சீரியல வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய போலியான ஆட்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப வரைக்கும் நிறைய பெண்கள் ஒரு சீரியல வந்துட மாட்டோமா, ஒரு கேரக்டர்ல வந்துட மாட்டோமா, பெரிய ஆயிர மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையில போயிட்டு ஏமாந்துடுறாங்க. மக்கள் உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரபல சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்கள வந்து நீங்க ஜோதிகா மாதிரி நல்லா அழகா கியூட்டா சிரிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து வீம்புக்குன்னே ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டைரக்டர் கூட போன்ல எல்லாத்தையுமே இது பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க போட்டோல பாக்குற இந்த ஃபேன் இது உங்களால மறக்க முடியாது, இதெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி கன்றாவியான காட்சியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி படத்துக்காக சீரியலுக்காக நான் என்னையே கொடுக்க நான் ரெடி, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குலாம் நான் ரெடி அப்படின்ட்டு வர்ற கேவலமான சில பல பெண்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பெண்களால தான் இப்போ வரைக்கும் நிறைய போலியான டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் யார் படத்துல சீரியல் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா,
ஒரு 4-5 பேர் கூட பண்ற மாதிரி இருக்கும், எங்க கூட பண்ற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க பாத்தீங்களா, சார் நான் ரெடி சார், எல்லாத்துக்கும் ரெடி சார் வர்றாங்களே, அந்த பெண்களை ஃபர்ஸ்ட் அட்டி விழுகணும். அவளுக்கு திருந்தினாலே இந்த ப்ரொடியூசர்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறாங்களே அவங்க மூடிட்டு இருப்பானுங்க. பாலா ப்ரோ வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. நீங்க சொன்ன அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட குடும்ப கஷ்டத்துக்காக இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வேற வழி இல்லாம கூட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துக்கலாம் இல்லையா அப்படி சொல்லிட்டு சில பேர் தூக்கிட்டு வரலாம். கொஞ்சம் பொறுங்க, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அம்மா வந்து வேற வழி இல்லாம குடும்ப கஷ்டத்துக்காக பண்ணாங்களா இல்ல வந்து வீம்புக்குனே படத்துல நடிச்சா மட்டும் போதும் சார் என்ன வேணாலும் ரெடி சார் அப்படி சொல்லிட்டு வீம்புக்குனே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு பண்ணாங்களான்றது வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். என் கையில இருக்கிற அந்த ஃபேன் அந்த அம்மா எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படிலாம் ஜோதிகா மாதிரி ஸ்மைல் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அவங்க இன்னசென்ட் சொல்லிட்டு யாரும் தூக்கிட்டு வர வேண்டாம். அந்த மாதிரியான பெண்களால தான் மற்ற உண்மையா டெடிகேஷனா தேடிக்கிட்டு இருக்கிற வாய்ப்புக்கு அலையிற பெண்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டார்கெட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பவும் நிறைய யங் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா சினிமாக்கு போனோம் பெரிய சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்றாங்க, போட்டோ ஷூட் பண்றாங்க, நிறைய விதமான எல்லா அப்ரோச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சோசியல் மீடியால கரெக்டா நீட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரியாம ரீல்ஸ் பண்ண தெரியாம போட்டோ ஷூட்லாம் பெருசா எனக்கு எடுக்க தெரியாது தம்பி அப்படின்னு இருக்கிற ஒரு சில ஆன்டிஸ் அந்த ஏஜ் கேட்டகரியில இருப்பாங்கல்ல, ஒரு வேலைக்காரம்மா கேரக்டர் கிடைக்கலாம், ஒரு அக்கா கேரக்டர், ஒரு அத்தை கேரக்டர், சித்தி கேரக்டர் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேரக்டருக்கு வாய்ப்பு தேடி அலைவாங்கல்ல, அவங்களத்தான் இவங்க டார்கெட் பண்றாங்க. அவங்களதான் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன கேரக்டர்லாம் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்றாங்க. ஸோ மக்களே, அது குறிப்பா இளம் பெண்களே, இந்த வடபழனி, சாலிகிராமம், இந்த கோடம்பாக்கம் இந்த இடத்த சுத்தி நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய போலியான கேமராமேன்ஸ் இருக்கிறாங்க, போலியான ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டா போகாதீங்க, பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, அப்படி இருந்தாலும் கொடுக்காதீங்க. கரெக்டா நீட்டா பண்றவங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, அவங்க திறமை மட்டும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை மட்டும் பாருங்க. இந்த 3 மூஞ்சிகளை பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் டைரக்டர் காஸ்டிங் க்ரூன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை பார்த்து தயவுசெய்து ஓடிடுங்க. மக்களே, இந்த செய்தியில பாதிக்கப்பட்ட அந்த இளம் சீரியல் நடிகையோட போட்டோஸும் சரி அவங்களோட அடையாளங்களும் சரி மறைக்கப்பட்டிருக்கும். ஓப்பனா சொல்லியிருக்க மாட்டோம், அது அவங்களோட எதிர்காலத்தை கருதி, சரிங்களா? ஆனா இதுல ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, இவங்க 3 பேரோட போட்டோ வளைச்சு போட்டிருக்கேன். இவங்களை யாருன்னா பாத்திருக்கீங்களா, இவங்ககிட்ட யாரா ஏமாந்துருக்கீங்களா, இல்ல வந்து இந்த மாதிரி வேற யாரா டைரக்டர்ஸ் உங்களை வந்து அப்ரோச் பண்ணி நான் வாய்ப்பு தர்றேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்ல வந்து நீங்க பணம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பாதிக்கப்பட்ட மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பாலாவாகியன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.